வணக்கம் மக்களே, ரொம்ப நன்றி. நிறைய பேர் அப்பாச்சி வீடியோ வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி இந்த வீடியோவில் அப்பாச்சி சர்வர் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த வீடியோ கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி ரொம்ப நாள் ஒர்க் பண்ணி இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள். ஸோ வெப் சர்வர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப் பேஜஸ் ஹோஸ்ட் பண்ண முடியும். இதோட போர்ட் நம்பர் 2 இருக்குது. ஒன்று HTTP ப்ரோட்டோக்காலில் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணால் அது 80, HTTPSல பண்ணிங்கன்னா 443. ஓகேங்களா? ஸோ இந்த 2 இதில் நீங்கள் பேஜஸ் ஹோஸ்ட் பண்ண முடியும். HTTP செக்யூர் கிடையாது, HTTPS செக்யூர். இது என்னென்ன அப்படின்றது நம்ம அப்கமிங் செஷன்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ முடியும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HTTPனா என்ன, HTTPSனா என்ன, SSL TLSனா என்ன, பப்ளிக் கீ பிரைவேட் கீயோட ஒர்க் என்ன, அப்புறம் ஒரே சர்வரில் மல்டிபிள் டொமைன் எப்படி கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் ஒரு சர்வரில், அதாவது ஒரு சர்வர் கூகுள் இருக்காமல் அதில் எப்படி மல்டிபிள் வெப் பேஜஸ் கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் ஐபி பேஸ் பண்ணி எப்படி வெப் பேஜை ஹோஸ்ட் பண்ணுறது, நேம் பேஸ்டு விர்ச்சுவல் ஹோஸ்டிங், அதாவது ஒரு ஐபியில் நிறையா இது போகலாம், அதுக்கப்புறம் போர்ட் நம்பர் பேஸ்டு விர்ச்சுவல் ஹோஸ்டிங். இவ்வளோ விஷயத்தையும் இந்த ஒரே வீடியோவில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப நேரம் இருக்கும். அதனால வீடியோ கம்மியான லிமிட்ல இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு நினச்சி ஸ்கிப் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ உட்காந்து பாருங்க. ஆனால் இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இத்தனை நாலேஜஸும் இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா இருக்கும். நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களால் எதுவும் புரிஞ்சுக்க முடியலன்னா நீங்கள் எங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கான என்னென்ன உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கணுமோ நான் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ கீப் இன் மைண்ட், இங்கே எல்லா விஷயத்தையும் நீங்கள் இந்த ஒரு வீடியோவில் கற்றுக்க போகிறீங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? HTTPனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். அது நெட்வொர்க்கில் இருக்கிற கடைசி லேயர், அப்ளிகேஷன் லேயர். ஓகேங்களா? அது இட் டிஃபைன்ஸ் ஹவு மெசேஜஸ் ஆர் ஃபார்மேட்டட் அண்ட் டிரான்ஸ்மிட்டட் இன்டு வெப் சர்வர். நீங்கள் ஏதோ ஒரு வெப் சர்வரில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகணும் வெப் சர்வருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ணுறது தான் HTTP. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு போர்ட் நம்பர் 80, டிஃபால்ட் போர்ட் நம்பர் 80. ஸோ HTTP எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் URL பற்றி தெரிஞ்சுக்கணும். URLனா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். எக்ஸாம்பிள் www.google.com இதுதான் URL. இப்போ நீங்கள் when you hit enter with the URL, ஒரு ப்ரௌசரில் போயிட்டு URL டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்த உடனே ப்ரௌசர் என்ன பண்ணும், அந்த HTTP ரெக்வஸ்ட்டை உங்களுக்கு சர்வருக்கு அனுப்பும். அதுவும் ஐபி பேஸ் பண்ணி தான் அனுப்பும். அந்த ஐபி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா DNS சர்வர் வழியா. ஸோ DNS சர்வர் பற்றி வீடியோ பார்க்காதவங்க ப்ரீவியஸ் அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா DNS சர்வர் இருக்குது, அதை பற்றி பாருங்கள். ஸோ அதில் கான்ஃபிகரேஷன் பார்த்துருக்கோம், எப்படி நேம் டு ஐபி மாற்றுறது, அப்போ ஐபி டு நேம் மாற்றுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் வெப் சர்வர் இப்போ www.facebook.com அடிக்கிறீங்கன்னா அதை என்டர் பண்ண உடனே DNS செக் பண்ணி ஐபியை மாற்றிடும். அதுக்காக தான் எல்லாரும் சொல்லுவாங்க DNS டவுன் ஆயிடுச்சுன்னா நம்மளால இன்டர்நெட் ஒர்க் பண்ண முடியாது. காரணம் இதுக்காக தான். ஸோ நேம் டு ஐபி கன்வர்ஷன் நடக்காது, அதுக்காக தான். ஸோ அப்புறம் பாருங்க, ஸோ இப்போ ஐபிஐ மாறிடுச்சு, ரெக்வஸ்ட் அந்த சர்வருக்கு ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒன் சர்வர் receive a request and it sends back the requested file or files. இப்போ Google இருக்க சர்ச் இன்ஜின், இமேஜ், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ், பட்டன், இதெல்லாம் நமக்கு தெரியுது இல்லையா? இதெல்லாம் அந்த ஃபைல்ஸை கான்ஃபிகர் பண்ணி வச்சிருப்பாங்க. அது அந்த வெப் பேஜ் கிடைக்குது. ஜென்ரலாக வெப் பேஜ்னு பார்த்தீங்கன்னா, அது வெப் பேஜை பார்த்தீங்கன்னா அது மோர் தென் ஒன் ஃபைல் கன்சிஸ்ட் எல்லாம் ஜாயின் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வெப் பேஜ் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அது அந்த வெப் பேஜ் நமக்கு தெரியுறதுனால ஸோ ரெக்வஸ்டட் ஃபைல் ஆர் ஃபைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் பண்ண போகிற கான்ஃபிகரேஷன் இதுதாங்க. என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஐபி அட்ரஸ், வெப் சர்வரை ஒரே ஒரு விஎம் தான் நான் வைக்க போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 5 டொமைன் நான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ 1.110 நான் காமிச்சிருக்க மாதிரி WPayilagam, அது ஃபர்ஸ்ட் ஐபி நேம் பேஸ் பண்ணி எப்படி HTTP பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டொமைன், ஃபர்ஸ்ட் டோம் அப்படின்னு வச்சிருக்கேன். அது அதுவும் செகண்ட் டோமும் HTTPSல பண்ணி காமிக்கிறேன்.
தேர்ட் டோம் அண்ட் ஃபோர்த் டோம் பார்த்தீங்கன்னா HTTPS பண்ணி ப்ளஸ் அதையும் நான் வந்து போர்ட் லெவலில் உங்களுக்கு நான் கான்சென்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம இதை படிக்க போகிறோம். ஸோ அதனால வந்துட்டு தயவு செஞ்சு பொறுங்க, கொஞ்சம் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ சினாரி வந்து இதுதான். ஸோ அப்பாச்சி நமக்கு வந்து கண்டிப்பாக பைண்ட் பேக்கேஜும் HTTP பேக்கேஜும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளைண்ட் வச்சிருக்கேன், 1.30 அண்ட் 1.31. ஸோ இதை வச்சு தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஜம்ப் பண்ணிடலாம். HTTP இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் ஆக்சுவலாக நான் VMware உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் அப்பாச்சி வெப்சைட் போட்டிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ண VM இது வந்துட்டு. அப்புறம் ஒரு Windows 10 ஒரு ட்ரையல் பேக் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் Windows 7 ட்ரையல் பேக் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன். வெளியில் ரிமோட் எடுத்து வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு அதை லான்ச் பண்ணும்போது காமிக்கிறேன். ஸோ இதுதான், வேறு எதுவும் நான் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா போட்டி ஓப்பன் பண்ணிக்கிறேன். 1.10 செஷனை நான் வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓப்பன் ரூட் REDHAT Red Hat. ஸோ நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹோஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா www.payilagam.com இருக்குது. அதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 1.10 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஓகே தான். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா install bind star httpd star உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் லெவலில் என்ன டவுட் இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுனதா மணிகண்டன் சொன்னார். ஸோ ரொம்ப நன்றி. ஸோ அவங்களும் ஒரு காரணம், இந்த மாதிரி இப்போ ஸ்ட்ராங்கான லினக்ஸ் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு கால் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணவங்களோட அந்த எதிர்பார்ப்பு நல்லா பூர்த்தி பண்ணுங்கிறத இப்போ நான் இவ்வளோ ஒர்க் பண்ணி போடுறேன். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, என்னால் முடிஞ்ச வீடியோ நான் உங்களுக்கு நெட்டில் அப்லோட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னோடய ஃபயர்வால் செட்டிங்ஸை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் அதை கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க, உங்களோட என்வாயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. ஸ்டாப். ரெண்டாவது ஒர்க் முடிஞ்சது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஸோ சர்வீஸ் HTTPD ஸ்டார்ட் இன்ஸ்டால் தான் பண்ணியிருக்கேன். சர்வீஸ் இப்போ டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ண எதுக்குன்னா ஜஸ்ட் வந்து இது கன்ஃபர்மேஷனாக கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்காக தான். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஐபி பேஸில் போய் செக் பண்ணலாம். இந்த 1.31 ஒரு விண்டோஸ் 10 கிளைண்ட்டு, இதில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஐபி டைப் பண்ணுறேன் 192.168.1.10 என்டர். The proxy server is refusing connections. ஒரு நிமிஷம் நான் இதை
கனெக்ஷன்ஸ் ஏதோ பண்ணியிருக்கேன். ஓகே, நான் இதை எடுத்து விட்டுறேன், சாரி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது அப்பாச்சி சர்வர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கே அதை நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம எப்படி வெப் பேஜஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐபி பேஸில் பார்த்துட்டு தென் உடனே நம்ம டிஎன்எஸ் கான்ஃபிகர் பண்ணி நேம் பேஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா vi/var www/html அது உள்ள index.html அப்படிங்கிற ஒரு ஃபைலை உள்ள போடுங்க. போட்டு அதில் hello there we are from Payilagam. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த கிளைண்ட் பக்கம் போயிட்டு செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது ஷோ ஆகும். ஸோ பார்க்கலாம் எப்படின்னு. ரீஃப்ரெஷ். பார்த்தீங்களா? இப்போ HTML டெவலப்பர் இருந்தாருன்னா அவர் கூப்பிட்டு நீங்கள் வெப்பேஜ் ரெடி பண்ண தர சொன்னீங்கன்னா பண்ணி கொடுத்துருவாரு. இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. /var www.html உள்ள இந்த இண்டெக்ஸ் போட்டதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகிடுச்சு இல்லையா? இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். vi/httpd:/httpd.conf இந்த ஃபைல் தான் மெயின் கான்ஃபிகரேஷன் ஃபைலு. 6க்கு வேறு மாதிரி இருக்கும், 7க்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா listen 18 போர்ட் செட்டாக இருக்குங்களா, HTTP செட்டாக இருக்கு. ஓ, இது உள்ள பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் ரூட் எங்கே செட்டாக இருக்குது, டாக்குமெண்ட் எங்கேருந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து /var www.html சேவாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டைரக்டரி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு லைன் வரும் பாருங்க. ஒரு நிமிஷம். கொஞ்சம் மேலே வந்துட்டு நினைக்கிறேன். டாக்குமெண்ட் ரூட்டு பாருங்க. ஸோ இந்த டைரக்டரி index.html இந்த ஃபைல தான் ஜென்ரலாக அது பாயிண்ட் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம அதே பேரில் அந்த இடத்துல ஃபைல் இருக்காது, அது நம்ம இறக்குனதால அது உள்ள கண்டென்ட் கூட அந்த கண்டென்ட் வந்து அந்த வெப்ஸ் அந்த ப்ரௌசரில் டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கண்டென்ட் நேமை மாற்றிக்கிட்டிங்கன்னா அங்கேயும் அதே ஒரு ஃபைல் போட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஓகே, மன்னிக்கிறோம். ஸோ இப்போ நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல, வெளியில் வந்துடுறேன். இப்போ நம்ம நேம் கான்ஃபிகர் பண்ணலாம். /etc name.conf அது பைண்ட் கான்ஃபிகரேஷனும் பண்ண போகிறேன். தெரிஞ்சவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணால் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. நான் குயிக்காக பண்ணிடுறேன், டோன்ட் வரி.
ஓகே. ஸோ நேம்டு சர்வீஸ் வந்து அப் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் ஆக்டிவ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 1.31ல் நெட்வொர்க்கோட செட்டிங்ஸ் செக் பண்ணலாம். ஸோ 1.13 1.10 டிஎன்எஸ் செட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதால் இந்த www.payilagam.com ரிசால்வ் பண்ண முடியணும். ஓகேங்களா, இப்போ ரிசால்வ் ஆகுதா? இப்போ நான் வந்துட்டு நேம் வழியாக டைப் பண்ணாலும் அது வந்துட்டு பிங் ஆகணும். சூப்பர், பார்த்தீங்கன்னா கிடைக்குது. சரி, நம்ம வேறு ப்ரௌசர்லையும் செக் பண்ணுவோம். ஃபயர்ஃபாக்ஸில் பார்த்துட்டோம். ஸோ நம்ம இப்போ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் டேரக்டாக அடிக்கலாம். Payilagam வருது. இதே கண்டென்ட் நம்ம வந்துட்டு இன்னொரு கிளைண்ட் 30ல் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலேயும் நான் வந்துட்டு கொடுத்துருப்பேன் நம்புகிறேன். ஸோ டிஎன்எஸ் 1.10 கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே இதெல்லாம் சால்வ் பண்ண முடியும். சால்வ் பண்ணுது. ரைட், இப்போ நான் உள்ளே போகிறேன். சூப்பர், பார்த்தீங்களா? இப்போ HTTP பேஸ் பண்ண ப்ரோட்டோக்காலில் நான் உங்களுக்கு வந்து என்ன காமிச்சிருக்கேன் அப்படின்னா, payilagam.com நேம் அண்ட் ஐபியில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். இது HTTPS கிடையாது, HTTP. ஓகேங்களா? ஸோ வெரி குட். ஸோ இப்போ உங்களுக்கு நேம் அண்ட் ஐபி பேஸ்ட் எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம வந்து HTTPSல எப்படி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி டொமைன் நம்ம கிரியேட் பண்ணணும். 4 டொமைன் கிரியேட் பண்ணணும். ஸோ என்ன நம்ம டொமைன் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் டொம், செகண்ட் டொம், தேர்ட் டொம், ஃபோர்த் டொம், இந்த 4 டொமைன் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் /etc name.rfc1912 போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, இதை வந்து கால் பண்ணிக்கோங்க. Ctrl+C கொடுத்துட்டு ஐ கொடுங்க. அப்படியே என்டர் தட்டிகிட்டே வாங்க. ரைட் கிளிக் பண்ணுங்க, பேஸ்ட் ஆகும். இன்னும் என்டர் தட்டுங்க, பேஸ்ட் ஆகும். 2 3 4 டொமைன் வந்துச்சுங்களா? இப்போ அந்த எல்லா இடத்துலையும் பேரை மாற்றுங்க. ஃபர்ஸ்ட் டொம் name.localhost வந்து என்ன மாற்றுங்க அப்படின்னா for1.zone மாற்றுங்க. செகண்ட் டொம் இதை வந்து for2.zone மாற்றுங்க. தேர்ட் டொம் வந்துட்டு for3 மாற்றுங்க. ஓகே, இன்னும் ஒரு டொமைன் போக நினைக்கிறேன்.
சரி பரவாயில்ல. இங்கே வந்துட்டு right 434241 for 4.0. என்ன பண்ணுங்க, எஸ்கேப் கொடுத்துட்டு WQI கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிபி name.localhost இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு for 1.0 for 2.0 for 3.0 for 4.0 control vi for 1.0 இவ்வளோ இந்த எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் டவுன் மாற்றி விடுங்க. ரைட், ஒரு நிமிஷம் டொமைன் நேம் செக் பண்ணிக்கிறேன். ஃபோர்த் டவுன் கொடுத்து நினைக்கிறேன். செக் பண்ணிக்கலாம், முடிச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் டவுன், செகண்ட் டவுன், தேர்ட் டவுன், ஃபோர்த் டவுன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் எல்எஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா இந்த ஜோன் ஃபைல்ஸ் மட்டும் குரூப் வந்து ரூட்டில் இருக்கா, அதை அப்படியே மாற்றி விடுங்க. சிஹெச்ஜிஆர்பி சாரி நேமோட ஃபார் 1 ஃபார் 2 ஃபார் 3 அப்படியே ஃபார் போட்டு ஸ்டார் போட்டு ஒர்க் ஆகும். ஸோ நான் ஒரு கிளாரிட்டிக்காக ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால நான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈவனாக காட்டுதுங்களா, பர்ஃபெக்டாக இருக்கா. ஸோ இப்போ சர்வீஸ் நேமில் ரீஸ்டார்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக கிளைண்ட்குள்ளே வந்து ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். பிங்கு ஃபஸ்ட்டு வந்து www.payilagam.com பிங் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டோம் FIRSTDOM பிங் ஆகுது. SECDOM பிங் ஆகுது. அதுக்கப்புறம் THIRDDOM தேர்ட் டோம்
பிங் ஆகுது. அதுவும் பிங் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த தனித்தனி டொமைனுக்கு நான் வந்துட்டு இப்போ வந்து இதுதான் பண்ண போகிறேன், பேஜ் தான் இப்போ ஹோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். கமாண்ட் நோட் பண்ணிக்கோங்க, எம் இன்ஸ்டால் மோட். ஓகேங்களா? SSL ஸ்பேஸ் ஓப்பன் SSL. இந்த கமாண்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி HTTPS கான்ஃபிகரேஷன் போக போகிறோம். ஆனால் அதுக்கு HTTPSனா என்ன, அது எப்படி போகுதுங்கிறது தெரிஞ்சுட்டு இங்கே வந்துடலாம். மன்னிக்கணும், 1 2. ஸோ HTTPS இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ நீங்கள் அமேசான் சர்வர் வந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதே கான்ஃபிகரேஷன் நீங்கள் வந்து AWS ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ப்ராப்ளம் வச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் AWS வெப் சர்வர் கான்ஃபிகர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி Apache Web செக் பண்ணி பாருங்கள். ஸோ HTTPS என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர். இட் இஸ் அன் அப்டேட்டட் ஆர் செக்யூர் வெர்ஷன் ஆஃப் HTTP. HTTPயோட அடுத்த இதாக அது வந்துட்டு நல்லா செக்யூராக இருக்கும். ஆல் கம்யூனிகேஷன்ஸ் பிட்வீன் யுவர் ப்ரௌசர் அண்ட் சர்வர் ஆர் என்கிரிப்டட். அதாவது நீங்கள் ப்ரௌசர்லேருந்து ஏதாவது டைப் பண்ணீங்க, அது வந்து சர்வருக்கு போகுதுன்னா நீங்கள் ப்ரௌசர்லேருந்து டைப் பண்ணி நெட்வொர்க்கில் ட்ராவல் ஆகி சர்வர் ரீச் ஆகிற வரைக்கும் அது வந்து என்கிரிப்ஷன் போயிடும். நடுவில் ஹேக்கரால் அதை வந்து ரீட் பண்ண முடியாது. இதோட போர்ட் நம்பர் வந்து 443. இதை நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? எப்படி HTTPS ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் URL HTTPS டைப் பண்ணி ஒரு விஷயத்தை நீங்கள் என்டர் பண்ணும்போது அது என்ன பண்ணணும், சர்வர் கிட்ட போயிட்டு பப்ளிக் கீ கேட்கும். பப்ளிக் கீனா அது ஒரு டைப் ஆஃப் சர்டிஃபிகேட்டு. அதை வந்து இன்ஸ்டால் ஆகிக்கும் கிளைண்ட் மிஷினில். இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா சர்வர் அண்ட் கிளைண்ட் செஷன் மூவ் டு பிரைவேட் அண்ட் என்கிரிப்டட் மோட். அது தேர்ட் பார்ட்டியை உள்ளே வர முடியாது. நீங்கள் வந்து டைரெக்டாக சர்வர் கூட கனெக்டடாக இருப்பீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து HTTPS ஒர்க்கிங்கோட சிம்பிள் டிஸ்கிரிப்ஷன். ஸோ HTTP செக்யூர் எப்படி செக்யூர் பண்ணது அப்படின்னா இந்த SSL TLS வழியாக தான். ஸோ SSLலாம் செக்யூர் சாக்கெட் லேயருங்க. TLSனா டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி. இதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா SSL வந்து அவுடேட்டட் ப்ரோட்டோகால். SSL வந்து இப்போதைக்கு கணக்கில் கிடையாது. ஏன்னா அதில் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமர், இப்போ நான் ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன், வெப்சைட்ல ஒரு சர்வீஸ் கொடுன்னு வச்சுக்கோங்களேன். கிளைண்ட்டை வந்து அவரோட கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனோ இல்லை முக்கியமான பாஸ்வேர்டு கொடுக்குறாருன்னா அதை வந்து நடுவில் ஹேக்கர் வந்து உள்ளே போட்டு கண்டுபிடிச்சிட்டான்னா அது பெரிய பிரச்சனை ஆகிடும் இல்லையா? அதுக்கு தான் முதல்ல செக்யூர் கொண்டு வந்தாங்க. ஆனால் இதில் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருந்ததால் வந்துட்டு இப்போ அவுடேட்டட் ஆகிடுச்சு இது வந்துட்டு. ஸோ SSL வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நெட்ஸ்கேப் தான் டெவலப் பண்ணாங்க. SSL ஃபர்ஸ்ட் வெர்ஷன் 1.0 வந்து பப்ளிக்காக ரிலீஸ் ஆகவே இல்லை. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமாக 2.0 வந்துட்டு 1995 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் SSL 3.0 வந்துட்டு குயிக்லி ரிலீஸ் இன் தி இயர் 1996. அதுக்கு அடுத்த வருஷம் உடனே ரிலீஸ் பண்ணாங்க. அதில் கூட சில இஷ்யூஸ் இருந்தால. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு SSL வந்து அவுடேட்டட் ப்ரோட்டோகால். திரும்ப ஏன் நீங்கள் இன்ஸ்டால் மோட் SSL கொடுத்தீங்கன்னா அது ஒரு பேருக்கு முன்னிலேருந்து இருக்கு இல்லையா, அதனால வந்துட்டு அதை மாற்றாம அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ மற்றபடி இதுவும் கிடையாது. SSL அவுடேட்டட் ப்ரோட்டோகால். அதை நீங்கள் இந்த கிளைண்ட்ஸுக்கு யூஸ் பண்ண சஜஷன் பண்ணக்கூடாது. இப்போ TLS வந்து கரண்ட் ப்ரோட்டோகால். இது வந்து பக்கா செக்யூர்டு. நீங்கள் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். TLS ஆல்ரெடி சொன்னேன், டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி. TLS 1.1 பார்த்தீங்கன்னா 1999 ரிலீஸ் ஆச்சு. இது வந்து SSL 3.0 அடுத்த வெர்ஷனாக வந்துச்சு. அதுக்கப்புறம் TLS அதை ஃபாலோ பண்ணி TLS 1.1 வந்து பார்த்தீங்கன்னா 2006 ரிலீஸ் ஆச்சு. TLS 1.2 வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மாற்றி SSL போட்டேன், மன்னிச்சிருங்க. 1.2 வந்து பார்த்தீங்கன்னா 2008. அது வந்து இப்போ கரண்ட் வெர்ஷனாக இருக்குது. TLS 1.2 மாற்றி SSL 1.2 போட்டேன். அது வந்துட்டு TLS 1.2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் வெர்ஷனாக இருக்குது. அந்த TLS 1.2 மட்டும் பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ வெப் சர்வரை கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எப்படி இது ரன் ஆகுது, ப்ரைவேட் கீ பப்ளிக் கீனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் கீ வந்து சர்வர் சைடு இருக்கும், பப்ளிக் கீ வந்து கிளைண்ட் சைடு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பிளைன் டெக்ஸ்ட், நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் வந்து வெப் சர்வரில் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பப்ளிக் கீ கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்கிறேன், பப்ளிக் கீ கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அனுப்புறீங்கன்னா என்டர் பண்ண உடனே அது வந்து என்கிரிப்ஷன் மோடு போயிடும். இந்த பப்ளிக் கீ என்ன பண்ணுறாரு, அந்த கண்டென்ட்டை வந்து என்கிரிப்ட் பண்ணிடுவார்.
அது வந்து சைஃபர் டெக்ஸ்டா மாறிடும். மாறி இது வந்து நெட்வொர்க்கில் டிராவல் ஆகும்போது யாராலையும் அந்த இதை வந்து ரீட் பண்ண முடியாது. ஈவன் இந்த பப்ளிக் கீ கிடைச்சா கூட ரீட் பண்ண முடியாது. ஏன்னா பப்ளிக் கீயால இந்த டாக்குமெண்ட்டை என்கிரிப்ட் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர்த்து அதை வந்து டீக்ரிப்ட் பண்ண முடியாது. டீக்ரிப்ட் பண்ற கீ தான் இந்த பிரைவேட் கீ. ஓகேங்களா? ஸோ இந்த பிரைவேட் கீ வந்து சர்வர் சைடு இருக்கிறதால பப்ளிக் கீயால லாக் பண்ணப்பட்ட ஒரு ஃபைல் பிரைவேட் கீ வச்சு ஓபன் பண்ணிடும் சர்வர் வந்துட்டு. ஸோ இப்போ நீங்க உள்ள கொடுக்குற எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் ரொம்ப சேஃபா செக்யூர்டா போய் அங்க போய் சர்வர் ரீச் ஆகும். நடுவில் யாரும் வந்து ஹேக் பண்ண முடியாது. ஸோ இதுதான் பப்ளிக் கீ பிரைவேட் கீயோட ஒரு முக்கியமான ஒரு பார்ட். சரிங்களா? ஸோ இது நம்ம ஒர்க் பண்ண போறோம். நம்மளும் பப்ளிக் கீ பிரைவேட் கீலாம் உருவாக்கி அதை இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணி உங்களுக்கு நான் அதை எப்படி பண்றது அப்படிங்கிறத காமிக்கிறேன். பப்ளிக் சர்டிஃபிகேட் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சினாரி வந்து அதே சினாரியோ தான். இப்போ நான் HTTPS நான் ஒர்க் பண்ணி போறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? குட். ஓகே, இப்போ இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு கீயை ஜென்ரேட் பண்ண போறேன். ஓகேங்களா? கமாண்ட் எடுத்துக்கோங்க. ஓப்பன் SSL ஸ்பேஸ் gen RSA ஸ்பேஸ் ஹைஃபன் அவுட்டர் என்னோட சர்டிஃபிகேட். ஸோ அதை நான் வந்துட்டு இப்போ நான் ஜெனரேட் பண்ண போகிறேன். ஸோ CA அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டாட் கீ இது பொதுவாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம் தான். கொடுத்து அது எத்தனை பிட்டில் என்கிரிப்ஷன் ஆகணும் அப்படின்னா 2048 அப்படின்னு நான் கொடுத்துறேன். சரிங்களா? ஸோ இந்த கமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் /rootக்கு போயிடுறேன். series /root. ஸோ இந்த இடத்துல நான் மேக் டைரக்டரி SSL ஃபைல்ஸ் அப்படின்னு போயிடுறேன். PWD நான் இப்போ எங்கே இருக்கேன்? ஸோ இது நல்லது எனக்கு. ஓப்பன் SSL gen RSA hyphen out CA dot key space 2048 sorry 2048 enter. ஸோ இப்போ LS கொடுத்தோம் அப்படின்னா CA key enter இருக்கு. இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சர்டிஃபிகேட் சைன் ரெக்வெஸ்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது கமாண்ட் பண்ணுங்க. ஓப்பன் SSL REQ space hyphen new space hyphen key space CA dot key. இந்த கீ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹைஃபன் அந்த கீ வந்து எப்படி வெளியில வரணும் அப்படின்னா ஹைஃபன் அவுட்டு CA டாட் CSR அந்த மாதிரி வெளியில வரணும். ஓகேங்களா? சர்டிஃபிகேட் சைன் ரெக்வெஸ்ட்டா வெளியில வரணும். என்டர். இப்போதான் இதை படிச்சு பாருங்க. You are about to ask to enter information that will be incorporated into your certificate request. What you are about to enter what is called distribution name RTN. There are quite a few fields but you can leave some blank. For some field there will be default value. If you enter that the field will be left blank. ஸோ இந்த சர்டிஃபிகேட் நான் வந்து சைன் ரெக்வெஸ்ட் பண்ண போறேன் இல்லையா? நான் ஒரு அத்தாரிட்டியை மாற போறேன். அத்தாரிட்டி 2 டைப்ஸ் இருக்கு. ட்ரஸ்டட் அத்தாரிட்டி, அன்ட்ரஸ்டட். இது என்னங்கிறது நான் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ நான் அத்தாரிட்டி மாற போறதுனால என்னை பற்றி டீடைல்ஸ் ஃபில் பண்ணணும் இங்கே வந்துட்டு. ஸோ என்னோட கண்ட்ரி நேம் என்ன? இந்தியா. நீங்கள் என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாடு. லொக்காலிட்டி நேம் சிட்டி சென்னை. ஆர்கனைசேஷன் நேம் payilagam.com. ஆர்கனைசேஷன் யூனிட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இது வந்துட்டு IT அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுக்கலாம். காமன் நேம் நம்ம சர்வர் வந்து www.payilagam.com கொடுத்துக்கலாம். email address root@payilagam
இதெல்லாம் சும்மா லோக்கல் ஹோஸ்ட்ல பண்ணிக்கிறது. பாஸ்வேர்டு எதுவும் நமக்கு தேவையில்லை. ப்ளஸ் என்டர் ஆப்ஷனல் கம்பெனி எதுவும் கிடையாது, முடிஞ்சிச்சு. ஸோ என்னோட சர்டிஃபிகேட் சைன் ரெக்வஸ்ட் நான் ரெடி பண்ணிட்டேன். Ctrl+L ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதை நான் இப்போ கிரியேட் பண்ண ஃபைலை வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் SSL ஸ்பேஸ் X509 -REQ சரி கேப்ஸ் லாக்ல வரும். request -days எத்தனை நாளைக்கு வேலிடா இருக்கணும் அப்படின்னா 365 நாளைக்கு இந்த கீ பப்ளிக் கீ வேலிடா இருக்கணும். -inca.csr ஓகேங்களா? நான் 35ல ஸ்பேஸ் -sign key எந்த கீயை சைன் பண்ணணும் அப்படின்னா ca.key இந்த கீ தான் சைன் பண்ண போறீங்க. அது வந்து எப்படி வெளியில வரணும் அப்படின்னா பப்ளிக் கீ சர்டிஃபிகேட் வெளியில வரணும். அப்போ -out ca.crt இதுதான் வெளியில வரணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்றேன். ஸ்மால் தான். ஸோ எனக்கு இது ப்ரைவேட் கீயாக வெளியில் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்எஸ் பண்ணிங்கன்னா மொத்தம் 3 ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3 ஃபைலையும் குறிப்பிட்ட இடத்துல நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டு போய் சேர்க்கணும். கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா cpca.crt இங்கே இந்த எங்கே மூவ் பண்ணோம் அப்படின்னா /etc/pki/tls/certs அப்படின்ற இடத்துக்கு நான் இந்த சிபி காப்பி பண்றேன். இந்த ஃபைல வந்துட்டு தென் அந்த இடத்துல செர்ச் அந்த ஃபோல்டர் பதிலா பிரைவேட் அப்படின்ற இடத்துல ca.key அப்படின்ற ஃபைலை நான் வந்து என்ன பண்றேன் காப்பி பண்றேன். அதுக்கப்புறம் இந்த பண்ண சைன் ரெக்வெஸ்டையும் நான் வந்து மூவ் பண்றேன். csr ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பப்ளிக் கீ பிரைவேட் கீ இது கிரியேட் பண்ணி நான் உள்ள வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ SSL கான்ஃபிகரேஷன் பண்ண போறேன். ஐ மீன் TLS அந்த கான்ஃபிகரேஷனை பண்ண போறேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா நீங்க கவனமா பாருங்க, உங்களுக்கு இது புரியும். ஓகே, vi/etc/conf.d ஓகேங்களா /ssl.conf இந்த ஃபைலுக்குள்ள போங்க. போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் ரூட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் ரூட் எங்க இருக்கு? /var www.html இருக்கு. ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஹேஷ் ரிமூவ் பண்ணுங்க. சர்வர் நேம்ல வந்து www.payilagam.com அப்படிங்கிறத போட்டுருங்க. அடுத்தது SSL கான்ஃபிகரேஷன், SSL இன்ஜின் ஆன்ல இருக்கணும். அதுக்கப்புறம் SSL சர்டிஃபிகேட் ஃபைலை நம்ம வந்து காட்டணும் இங்கே எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஜெனரலாக வேற ஒரு இடத்துல இருக்குங்க இல்லையா? ஸோ இது வந்து நம்ம கிரியேட் பண்ண இது வந்து காமிக்கணும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்ட வேண்டிய இடம் /etc/pk/tls searchல ca.crt இந்த இடம் தான் நீங்கள் அதை காமிக்கணும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் ஃபைலை நீங்கள் வந்து அங்கே ப்ரொசீட் பண்ணணும். அடுத்தது சர்டிஃபிகேட் கீ ஃபைல் இது இருக்கு பார்த்தீங்களா? இந்த கீ ஃபைலில் நீங்கள் பண்ண வேண்டியது அதே ப்ரைவேட்டில் ca.key எல்லாமே நம்ம இப்போ தான் கொஞ்ச நேரம் கால் பண்ணோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை முடிச்சுட்டு எஸ்கேப் கொடுங்க. WQI கொடுத்து வெளியில் வந்துடுங்க. ஸோ இப்போ நமக்கு HSL கனெக்ஷன் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ டொமைனை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த விர்ச்சுவல் டொமைன் நமக்கு இப்போ ரிசால்வ் ஆகுது, அதுக்கு நம்ம வெப் ப்ரௌசர் செட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், /var www/html போயிடலாம். ls பண்ணா index.html இந்த ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்கு. இப்போ நான் வந்து I'm going to create 4 other domains. First domain, second domain, third domain, fourth domain பண்ண போறேன். அதுக்கான make directory www. இந்த ஃபோல்டருக்குள்ள கிரியேட் பண்றேன். first dom.com அப்படின்னு போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா second dom அப்படின்னு போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா third dom அது போடுறேன். நெக்ஸ்ட் வந்து 4 dom அதையும் போடுறேன். இப்போ ls கொடுத்தா என்கிட்ட 4 இது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டொமைனுக்குள்ள போயிடலாம். www.f ஃபர்ஸ்ட் டொமைனுக்குள்ள போயிடலாம். ls கொடுத்தா ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். HTML ஃபைல் vi space /first dom.html அப்படின்னு போட்டு insert hello I am from first domain from Payilagam server. Escape WQI. ஓகேங்களா? பேக்வர்ட்ஸ் வாங்க. cd www.second domainக்குள்ள போயிட்டு அதே ஒர்க்கை பண்ணுங்க. secdom.html hello I am from second domain from Payilagam.com Payilagam server. ஸோ 2 ஃபைல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த கிரியேட் பண்ண 2 டொமைனுக்கும் விர்ச்சுவல் ஹோஸ்ட் வந்து கான்ஃபிகர் பண்ண போறோம். இது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ நல்லா கவனிங்க. Ctrl L கொடுத்துக்கிறேன். cd ஸ்பேஸ் பேக் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து vi/etc/httpd/conf.d ஓகேங்களா கொடுத்துட்டு ஸ்லாஷ் கொடுத்து first dom.conf அப்படின்னு நான் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் கொடுத்து புது ஃபைலை. ஸோ நம்ம அந்த 6ல நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படியே போடுங்க. virtual host ஸ்பேஸ் கொடுத்து ஐபி கொடுங்க. 192.168.1.1.10 கொடுத்து கோலன் கொடுத்து 443 அப்படின்னு சொல்லி கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ உள்ள வந்து சர்வர் நேம் கொடுங்க. ஸ்பேஸ் கொடுத்து www.firstdom.com அப்படின்னு கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சர்வர் அலையாஸ் டேப் கொடுக்கலாம். firstdom.com கொடுங்க. டேப் கொடுத்து டாக்குமெண்டோட ரூட் எங்களுக்கு /var /www.html/ அது உள்ள எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் டொமைன்ல இருக்கு. first firstdom.com இருக்கு.
இருக்கிற ஃபைல் என்ன பேர்ல இருக்கு, டைரக்டரி இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்லாஷ்ல first dom dot html. ஸோ அந்த நேம் கரெக்டாக இங்கே கொடுத்துக்கோங்க. இப்போ எஸ்எஸ்எல் கான்ஃபிகரேஷன் இதுக்கு மேனுவலாக கொடுங்க. எஸ்எஸ்எல் இன்ஜின் ஸ்பேஸ் கொடுத்து டேப் ஆன் அப்படி கொடுத்துக்கோங்க. அடுத்தது எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் ஃபைல் கொஞ்சம் அழகாக கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் நம்ம கால் பண்ணிடலாம். டோன்ட் வரி. டேப் SSL சர்டிஃபிகேட் ஃபைல் எங்கே இருக்குது, /etc pki /tls /certs /pub.crt. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து SSL certificate key ஃபைல் வந்து /etc pki /tls /private இது வந்துட்டு ca.cat, இது வந்துட்டு private வந்து ca.key. SSL எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ SSL இன்ஜின் ஆன் பண்ணிட்டோம், சர்டிஃபிகேட் பப்ளிக் கீ கொடுத்துட்டோம், ப்ரைவேட் கீ நம்ம கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் கான்ஃபிகர் பண்ணும்போது இந்த லாக் ஃபைல் எரர் லாகு எங்கே ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா /var www/html www.firstdom.com /error.log அப்படின்ற ஃபைலை கிரியேட் பண்ணுறோம். அது கஸ்டம் லாக், அதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் /var www.html www.firstdom.com access.log கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து கம்பைன் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் ஹோஸ்ட். ஓகே, ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் dom.conf பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஃபைலை என்ன பண்ணிடுங்க, அதே இடத்துல செகண்ட் dom.conf மாற்றிடலாம். etc httpd conf.d secdom.conf. ஸோ இப்போ நீங்கள் செகண்ட் டோம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை அப்படியே நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிடலாம், டைம் சேவ் ஆகும். சர்வர் நேம் என்னது, SECDOM 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 SECDOM. ஓகேங்களா. எல்லாம் மாற்றியாச்சு. WQR. So now everything is fine. So இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா SSL
சாரி டிஎல்எஸ் பழைய வெர்ஷன்ஸும் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணணும், அதெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஏன் தனியாக காமிக்கிறேன்னா, தனியாக உங்களுக்கு இதை பற்றி நல்ல ஒரு புரிதல் இருக்கணும், அதுக்காக தான் உங்களுக்கு நான் இப்போ தனியாக காமிக்கிறேன். எஸ்எஸ்எல் புரோட்டோகால் அப்படின்ற ஒரு லைன் எங்கே வருதுன்னு பாருங்க, பார்த்தீங்களா? எஸ்எஸ்எல் புரோட்டோகால் ஆல் கொடுத்து மைனஸ் வெர்ஷன் 2 மட்டும் கேன்சல் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு வந்து வெர்ஷன் 1.2 மட்டும் எடுத்தால் போதும், ஆனால் ஃபுல் செக்யூர்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அப்படி என்ன கொடுக்கணும், மைனஸ் ஆல் அப்படி செட் பண்ணுங்க, பிளஸ் TLS வெர்ஷன் 1.2 அப்படி பண்ணுங்க. சரி, V வந்து ஸ்மால்ல வரும். இப்போ என்னன்னா, இந்த வெப் ப்ரௌசர் வந்து TLS வெர்ஷன் கரண்ட் ப்ரோட்டோகால் 1.2 மட்டும் தாங்க சப்போர்ட் பண்ணோம். ஓகே, ரொம்ப முக்கியம். கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இப்போ சர்வீஸ் httpd restart சக்சஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரௌசருக்கு போயிட்டு ஒரு தடவை அந்த ஃபஸ்ட்டு டொமைன் வந்து சேஞ்ச் ஆகாத பார்த்துக்கலாம். பிங் கிடைக்குது, செகண்டாகவும் கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ நான் இதை கொண்டு வந்துடுறேன், ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, https ஓகேங்களா, // கொடுத்து www.firstdom.com அப்படின்னு கொடுப்போம். https கனெக்ஷனை எனேபிள் பண்ணுறோம். கொடுத்த உடனே நான் சொன்ன மாதிரி பப்ளிக் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு செக் பண்ணோம். என்ட்ரு கொடுக்குறோம். பார்த்தீங்களா, யுவர் கனெக்ஷன் இஸ் நாட் செக்யூர் அப்படின்னு வருது. காரணம் என்னன்னா, இது வந்து ட்ரஸ்டட் அத்தாரிட்டி கிடையாது, நம்ம வந்து பிரைவேட் அத்தாரிட்டி. அதனால இது பிலீவ் பண்ண மாட்டாங்க. ட்ரஸ்டட் அத்தாரிட்டினா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர்ஃபாக்ஸில் செட்டிங்ஸ் போங்க, ஆப்ஷன்ஸ், அங்கே போயிட்டு ஜஸ்ட்டு சர்டிஃபிகேட் அப்படின்னு செக் பண்ணுங்க. வியூ சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு இல்லையா, இதை கொடுத்தீங்கன்னா இந்த இதுக்குள்ள காட்டுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அத்தாரிட்டிங்க, அதாவது பப்ளிக் ட்ரஸ்டட் அத்தாரிட்டி. இவங்க வந்து இப்போ அமேசான்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, இப்போ அமேசான். ஸோ இவங்க வந்து ஒரு சிஏ ஃபைல் கொடுத்தாங்கன்னா அது எரர்லாம் அடிக்காது, எரர் அடிக்காமல் கேஷுவலாக உட்காந்துரும். இதை தவிர்த்து நம்ம மேனுவலாக நம்ம இன்டர்நெட் டொமைன் கொடுக்கும்போது எரர் அடிக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இப்போ கூட நம்ம செக்யூர்டாக தான் இருக்கோம். ட்ரஸ்டட் அத்தாரிட்டி இல்லை, அவ்வளோதான். அது மட்டும் தான் உங்களுக்கு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அட்வான்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட் எக்ஸெப்ஷன் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கெட் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வரும். ஸோ இதை கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு வியூ ஆகும். இங்கே பாருங்கள், நம்ம சைட் நேம் கொடுத்தாலே அங்கே www.payilagam.com, ஆர்கனைசேஷன் பயிலகம், ஆர்டி அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணோம். உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஸோ இங்கிலேருந்து 1 year வரைக்கும் இந்த ஃபைல் வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் எனக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதான் காட்டியிருக்கு. இது என்ன பண்ணிக்கலாம், இப்போ க்ளோஸ் அப்படின்னு கொடுங்க. கன்ஃபார்ம் செக்யூரிட்டி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா ரெடி. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு டொமைன், விர்ச்சுவல் டொமைன் ஒரே பேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். இது தேவைப்பட்ட டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு. வந்துட்டு ரிமூவ் கொடுத்தா ரிமூவ் ஆகிடும். மோர் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வியூ சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா வெப்சைட் firstdom.com யார் வெரிஃபை பண்ணால் Payilagam வெரிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஜென்ரலும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே இந்த மாதிரி எஸ்எல் நான் வந்து ஆன்லைனில் செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு வழி இருக்கு. அது ஆன்லைன்லேயே சைட் போர்ட்டல்ஸ் இருக்கு, அங்கே நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். www.google.com
இதில் டிஜி சர்ட் எஸ்எஸ்எல் செக்கர் அப்படின்னு நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா இந்த டிஜிட் சர்ச் ஸ்லாஷ் ஹெல்ப்னு ஒன்று வரும். ஸோ இந்த பட்டன் உள்ள கிளிக் பண்ணி போனீங்கன்னா இந்த இடத்துல பயிலகம் எங்கள் ஒரிஜினல் சைட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொடுத்து செக் ஃபார் இப்போ செக் கொடுக்காம என்ன வருதுன்னு பார்க்கலாம். செக் சர்வர் கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும், எஸ்எஸ்எல் அந்த டீட்டெயில்ஸை கொண்டு வந்து நம்ம காட்டும். இதோட டிஎன்எஸோட ஐபி, எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் காமன் நேம் payilagam.com, இஷ்யூவர் வந்து கோடாடி. இப்போ நம்ம எப்படி இஷ்யூ பண்ணோம் அத்தாரிட் பண்ணோமோ அது மாதிரி கோடாடி பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் எக்ஸ்பயர் ஆகுது ஜூலை 11, 2018. இன்னும் 270 நம்ம எப்படி செட் பண்ணோம் 365 days அந்த மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட் கொடுத்து முடிச்சிருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. சர்டிஃபிகேட் இன்ஸ்டாலேஷனாக இருக்குது. இதுக்கு எந்த வெப்சைட்டும் நீங்கள் எந்த ப்ரௌசரும் செக் பண்ணிக்கலாம். இப்போ செக் ஃபார் காமன் வெல்டபிள்ஸ் கொடுத்து செக் சர்வர் கொடுத்தீங்கன்னா இப்போ எந்தெந்த வெர்ஷன் அக்செப்ட் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் காமிக்கும். இங்கே பாருங்கள் லோட் இந்த லிஸ்ட்டில் லோட் ஆகும். ப்ளீஸ் வெயிட். ஸோ காமன் செக்கிங் ஃபார் காமன் வெல்டபிள்ஸ் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லோட் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா the server is not vulnerable to hard feedback அப்படின்னு வந்திருக்கு. ப்ரோட்டோகால் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா TLS 1.2 சப்போர்ட் பண்ணுது, 1.1 சப்போர்ட் பண்ணுது அண்ட் 1.0 சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் பேக்கப் போய் பாருங்கள். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ப்ரோட்டோகால் இது வந்து அக்செப்ட் பண்ணது எஸ்எஸ்எல் கம்ப்ளீட்டாக இல்லை. ஸோ அதனால சைட் வந்து கொஞ்சம் செக்யூர்டாக தான் இருக்குது. இதே மாதிரி எந்த வெப்சைட்லாம் நீங்கள் இங்கே போட்டு பார்த்துக்கலாம். google.com yahoo.com போட்டு எந்த சைட் வேணும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு HTTPS பற்றின ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படியே நம்ம செகண்ட் இதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? www.secondom.com. ஸோ இந்த ப்ரௌசரில் பார்க்கறது போல அடுத்த இதில் வேறு வியூ பார்க்கலாம். கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கும். 1.31 அதில் ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். https www.secdom.com கொடுக்குறேன். இன்செக்யூர் கனெக்ஷன் காட்டுது. அட்வான்ஸ்டு ஏர் எக்ஸெப்ஷன் கன்ஃபார்ம் செக்யூரிட்டி செக்ஷன் பார்த்தீங்களா. ஹலோ, ஐ எம் ஃப்ரம் செகண்ட் டொமைன் ஃப்ரம் Payilagam சர்வர். எல்லாமே கண்டிப்பாக ஒர்க் ஆகும், ஒன்றும் பயப்படாதீங்க. இப்போ அந்த சர்டிஃபிகேட் வியூ பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் போய்ட்டு சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு அடுத்து வியூ சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் Payilagam காட்டும் பாருங்க. பார்த்தீங்களா Payilagam.com. ஸோ நமக்கு இப்போ வந்து பண்ணிட்டோம். நீங்கள் தேவைப்பட்டால் மேனுவலில் கூட நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கும். நல்லது. நெக்ஸ்ட் வந்து நம்ம போர்ட் பேஸில் பார்க்கலாம். இப்போ வீடியோ 1 hour மேலே போயிட்டுருக்கு. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பொறுமையாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த இதுக்கு போயிட்டு இதை கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன், ஃபர்ஸ்ட் டோம் செகண்ட் டோம் பண்ணியாச்சு. இப்போ ஃபோர்த் டோம் தேர்ட் டோம் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா. ஸோ இப்போ cat forward www. தேர்ட் டோமில் தேர்ட் டோம்
.html enter கொடுத்துட்டு hello I am from third domain from Payilagam server. Control D. அதே கதை மீண்டும் 4 domain. கொடுக்குறோம். From fourth domain from Payilagam server. ஓகேங்களா? ஸோ என்டர் கண்ட்ரோல் டி. ஸோ செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை கால் பண்ணுங்க. ரைட். விர்ச்சுவல் ஹோஸ்டில் ஃபஸ்ட்டு வந்து போர்ட் நம்பர் செட் பண்ணலாம். இந்த இதுக்கு 90th போர்ட் நம்பர் எடுத்துப்போம். சர்வர் நேம் வந்து இது வந்து என்னதான் தேர்ட் டோம். ஓகேங்களா? பண்ணியாச்சு. தேர்ட் டோம் 90 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் டோமில் இதை வந்து 100th போட்டோ வச்சுப்போம். இதே மாதிரி நீங்கள் எவ்வளோனா பண்ணிக்கலாம். FOUR வந்து 4 டோம். ஓகேங்களா? பேஜஸ் மாற்றி கொடுக்காது இல்லையா? சூப்பர். ஸோ இப்போ vi/etc httpd conf/httpd conf-ல போயிட்டு listen 90 100 80 மட்டும் இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. இல்லை STN 90 TN 100. ஓகேங்களா? இதை சேவ் பண்ணிவிட்டு சர்வீஸ் httpd start அப்படிங்க. இப்போ இந்த 90th போர்ட் வழியை நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். தேர்ட் டொமைனை https தான். https space www.thirdom.com:90. Wow, congratulations everyone. சூப்பராக போர்ட் வச்சு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. கன்ஃபார்ம் செக்டேஷன் செமங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது அந்த பக்கம் 30th போயிட்டு இந்த பக்கம் இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். பண்ணிவிட்டு https
இப்போ வந்துட்டு www.4dom.com கொடுத்து 100 கொடுக்குறோங்க. ஸோ இப்போ என்டர் கொடுங்க. https advanced confirm certification. சூப்பர். ஸோ இப்போ மல்டிபிள் டொமைன் கற்றுக்கிட்டீங்க, மல்டிபிள் இதை கற்றுக்கிட்டீங்க, பேஜஸ் கொடுத்து போர்ட் நம்பர் வச்சு எப்படி கான்ஃபிக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ரைட். இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ஒன்று நீங்கள் செஞ்சுட்டே போகலாம். ஒரே ஃபைல் ஒரே டொமைன் எத்தனை போட்டு கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்கள் டாஸ்க்காக நான் கொடுக்குறேன். செஞ்சு பார்த்து உங்களுக்கு என்கிட்ட ரிப்ளை பண்ணணும்னு தோணுச்சுன்னா எனக்கு மெயிலோ அல்லது கால் பண்ணியோ இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மல்டிபிள் பேஜஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா எல்எஸ் இதில் இருக்கேன். இப்போ தேர்ட் டோமில் ஒரு பேஜ் ஆட் பண்ணலாம். cd.www.thirdom உள்ளே போயிட்டு எல்எஸ் கொடுத்த தேர்ட் டோம் தான் எனக்கு நான் ஆட் பேஜும் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா viadpage.html அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் நான் கொடுக்குறேன். additional page சும்மா ஏதாவது கொடுக்குறேன். இப்போது இதை கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த பேஜை வந்து நான் என்ன பண்ணணும், அங்கே வியூ பண்ணணும் இல்லையா. நான் ரீசெட்லேருந்து பண்ணவே இல்லை, ஜஸ்ட் அங்கே போகிறேன். தேர்ட் டோமில் தானே கொடுத்தேன். ஆமாம், தேர்ட் டோமில் இந்த போர்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்கல்ல, அப்படியே ஒரு ஸ்லாஷை போடுங்க, அந்த பேஜ் நம்பர் போடுங்க. ஆடு பேஜ் .html கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா அடிஷ்னல் பேஜ்னு வந்துடும். ஸோ லிங்க் எல்லாம் இப்படி தான் நீங்கள் கொடுப்பாங்க. யூஆர்எல் கிரியேட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணால் இந்த பேஜுக்கு டேரக்ட் இந்த சர்வரு போர்ட் நம்பரு பேஜுக்கு லோட் ஆகிடும். சரி, சம்டைம்ஸ் போர்ட் நம்பர் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக லோட் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு டொமைனுக்கும் எவ்வளோ பேஜஸ்னால் உங்கள் சர்வரோட ஹார்ட்வேர் பொறுத்து எவ்வளோ பேஜஸ் நீங்கள் கொடுக்குனாலும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாங்க. சரிங்களா? ஹோப்ஃபுல்லி நான் சொன்ன எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். நீங்கள் கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரே ஒரு ரீகால் பண்ணிடலாம் எல்லாத்தையும். கோச்சிக்காதீங்க, ரொம்ப நேரம் இருக்கலான்னு சொல்லிட்டு. HTTPனா என்னன்னு தெரியும், HTTPSனா உங்களுக்கு என்னன்னு தெரியும், SSL TLS என்னன்னு தெரியும், பப்ளிக் கீ பிரைவேட் கீ ஒர்க் என்னன்னு தெரியும். உங்களால் இப்போ ஒரு சிங்கிள் சர்வரில் மல்டிபிள் டொமைன் பண்ண முடியும். மல்டிபிள் வெப் பேஜஸ் வந்து சிங்கிள் சர்வரில் பண்ண முடியும். சிங்கிள் டொமைனில் கூட காமிச்சிட்டேன் உங்களுக்கு வந்துட்டு. ஐபி பேஸ்ட் வெப் பேஜ் தெரியும், நேம் பேஸ்ட் விர்ச்சுவல் ஹோஸ்டிங் தெரியும், போர்ட் நம்பர் பேஸ்ட் விர்ச்சுவல் ஹோஸ்டிங் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ மொத்தமாக 1 hour 10 minutes ஆயிருக்கு இது வரைக்கும். ஸோ நன்றி நன்றி நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி பொறுமையாக உட்காந்து வீடியோ பார்த்ததுக்கு. உங்களுக்கு ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.